அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 9ஆம் இடத்துல இருக்கார். ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடம் அப்படின்னாலே இறை அருள் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இதுதான் 9ஆம் இடம். அதோட இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன். அவரே ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10 அப்படின்னாலே நம்முடைய ஜாப், நம்முடைய ப்ரொஃபஷன், நம்முடைய கெரியர். இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், வருமானங்கள் கூடும், சம்பாத்தியங்கள் கூடும். அது மட்டுமல்ல, 10ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் நன்மைகளை எதிர்பார்க்குறீங்க, காரியத்தை எதிர்பார்க்குறீங்க, அதெல்லாம் கிளியர் ஆகும். ஏதாவது சர்டிஃபிகேட் வரல அல்லது ஏதாவது பெரிய லெவலில் டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்க்குறீங்க, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். பெரிய லெவலில் பிஸ்னஸில் தொழில் ஆரம்பிக்கிறோம், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் ஏப்ரல் 10க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. யாரெல்லாம் டெவலப் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸை தாராளமாக டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய 11ஆம் இடத்துல 19ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வர்றார். 14ஆம் தேதி சூரிய பகவானும் வர்றார். ஆக 14ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் நிறைவேறும். அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் நிறைய உண்டு. உங்களுடைய ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. இது எல்லாமே ஏப்ரல் 14க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த மாதம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. ஆனாலும் வழக்கம் போல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்குறது சம்பாத்தியம், விரயம் ரெண்டுமே ஈக்குவலாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நடக்கும். அதுலேயும் ஏப்ரல் 14க்கு அப்புறம் என்னெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அத்தனை காரியங்களும் உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. பெருசாக நீங்கள் யாரையும் நம்பி இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். மீடியேட்டரெல்லாம் வேண்டாம். அதுவே உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். லைஃப்பில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய பிளானிங் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சூழ்நிலைகள் இருக்குது. ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே நீங்கள் பெரிய லெவலில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையும் ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன், டிஜிட்டல் அப்படின்னு அர்த்தம், மீடியான்னு அர்த்தம், மார்க்கெட்டிங்னு அர்த்தம், ப்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். ஸோ இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்க, கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ் தொழிலில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்கள் வேண்டாம். ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக விற்காத உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. விவசாயத்தில் இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்குது. பட் வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும்
எவ்வளோ பெரிய உங்களுடைய பண வசதி, பொருள் வசதி, வேலை, பிஸ்னஸ் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலைகளில் இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கலைத்துறையில் நீங்கள் நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக எல்லா விதமான யூக வணிகங்கள், ஸ்பெக்குலேஷன் கை கொடுக்கும். அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கேசினோவில் முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருக்கட்டும், கோல்டு பாண்டு வாங்குறதா இருக்கட்டும், குறிப்பாக சில்வர் வாங்குறதாக இருக்கட்டும், இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிரகங்களால் நன்மைகள், லாபங்கள் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. 5ஆம் இடம் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. அதனால் தேவையற்ற சிந்தனைக்கு, உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல், விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாமல், உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது மாதிரி நினச்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சனி எவ்வளவு தான் இருந்தாலும் நம்மளை திருப்திப்படுத்தாத சூழ்நிலை. அதனால தான் அவரையும் சொன்னேன். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. அதே கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாத ரிசல்ட் வந்தால் நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் உங்களுடைய கரியரில், ப்ரொஃபஷனில் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு, பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவுக்கு கை கொடுக்கும். யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க, வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கீங்க, பிரான்ச்சஸ் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்தில் லாபம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, குழந்தை பாய்க்கிறதுக்கான சூழ்நிலைகள், ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பட் அஃபையருக்கான சுச்சுவேஷன் இருந்தாலும் ஆல்ரெடி லவ் அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு பிரேக் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கார் அவரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அதெல்லாமே எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே சிவ வழிபாடும் அம்பாளுடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.